சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கடவுளே, எனக்கும் சூர்யாவுக்கும் நான் போட்டு பாக்குற ஃபிளேம்ஸ்ல மேரேஜ் தான் வரணும். அஃபெக்ஷன் இல்லனா லவ்ல வந்தா கூட பரவாயில்ல. எக்காரணத்தை கொண்டும் எனிமீனு மட்டும் வந்துடக்கூடாது. எதுவா இருந்தாலும் நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். சரி சரி, ஓகே, நான் அப்புறம் கால் பண்றேன். ஏய் சௌந்தர்யா, என்ன பண்ற? பண்ணி முடிச்சிட்டு சொல்றேன். கையில நோட்டு பேனா, பார்த்தாலே தெரியுது. அந்த வீணா போன பாண்டியும் தங்கமணியும் உங்க அண்ணனுக்கும் இளமதிக்கும் ஃபிளேம்ஸ் போட்டு பார்த்த மாதிரி நீ இப்ப ஃபிளேம்ஸ் போட்டு பாத்துக்கிட்டு இருக்க, அதானே? சரி, யாருக்கு போட்டு பாத்துக்கிட்டு இருக்க? உங்க வீட்ல எல்லாருக்கும் ஆயிடுச்சு, எங்க வீட்ல எல்லாருக்கும் ஆயிடுச்சு. படிச்சிட்டு இருக்கிற மோனிகாவுக்காக நிச்சயம் நீ ஃபிளேம்ஸ் போட்டு பார்க்க போறது இல்ல. வேற யாருக்கு? ஒருவேளை உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பாக்குறியா? இல்ல, முக்கியமான ஒரு 2 பேருக்கு போடுறேன். சரி, ரொம்ப பில்டப்லாம் பண்ணாத, குடு, நான் பாக்குறேன். நான் பண்ணி முடிச்சிட்டு நான் பாக்குறேன். நான் கொடுக்கிறேன். நான் பண்ணி முடிச்சிட்டு நான் பாத்துட்டு கொடுத்துடுவேன். நான் கொடுத்துறேன். சூர்யா சூர்யா வேணாம் சூர்யா, கூச்சமா இருக்கு சூர்யா. குடுக்கலனா நான் இப்படி தான் பண்ணுவேன். குடு. வேணாம் வேணாம். இல்ல சூர்யா, நான் முடிச்சிட்டு கொடுக்கிறேன். பாத்துட்டு தரேன். Wait. Are you mad? அந்த பாண்டி தான் லூசு மாதிரி கல்யாணம் பண்ண 2 பேருக்கும் ஃபிளேம்ஸ் போட்டு பாக்குறான்னா நீயும் அதே மாதிரி பண்ற? தப்பா? இதுல கேள்வி வேற. நீ பண்ணது சரியா? நீ தான் பொருத்தமான பொண்ணுன்னு முடிவு பண்ணி எங்க அம்மா உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆஃப் கோர்ஸ் நானும் உன்னை பிடிச்சு போய் தான் கல்யாணம் பண்ணேன். இதுக்கப்புறமும் ஃபிளேம்ஸ் போட்டு பொருத்தம் பார்க்கணுன்ற எண்ணம் உனக்கு எப்படி வந்துச்சு? ஓகே, அப்போ உனக்கு நம்ம ஜோடி பொருத்தம் மேட்சா இருக்கான்னு ஒரு டவுட். சரி, அதை கிளியர் பண்ண வேண்டியது என்னோட கடமை. ஐயோ, டவுட்லாம் எதுவும் இல்ல. நான் ஏதோ ஆர்வத்துல இல்ல, ஆர்வ கோளாறுல பண்ணிருக்கேன். சரி, பரவாயில்ல. இப்ப நான் சொல்ற மாதிரி செய். இந்த நோட்டை படி, உன் பேர் எழுது. எதுக்கு? சொன்னா செய், எழுது. எழுதிட்டா? அந்த பென் கொடு. SURYA. இந்தா. இப்போ அது உன் டவுட் கிளியர் ஆயிடுச்சா? இப்ப சொல்லு, உனக்குள்ள நான் இல்ல இருக்கேன்ல? அதே மாதிரிதான் எனக்குள்ள நீ இருக்க. பெரியவங்களாம் சொல்லுவாங்கல்ல, ஈர் உயிர் ஓர் உடர், மேட் ஃபார் ஈச் அதர். அதுக்கெல்லாம் நாம தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்.